எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கங்க. என்னோட சேனல்ல போட போற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. நம்ப சேனல்ல எத பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா தமிழ்நாட்ல நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், நடக்கப் போற நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தியெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பயமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு புடிச்ச விஷயத்த பயப்படாம பண்ணணும். அதனால இத பண்ணலான்னு நெனச்சு சேனல் தொடங்கியிருக்கேன். கண்டிப்பா உங்களோட ஆதரவு வேணும். எல்லாரும் ஆதரவு குடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு எந்த டாபிக்க பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் ஒண்டிக்குப்பம் பகுதியில போதைய போட்டுக்கிட்டு ரொம்ப ரகளை பண்ணிக்கிட்டு 5 பேர் திரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள தட்டி கேட்ட 3 பேர வந்து அங்க வச்சு சம்பவ இடத்துல பொதுமக்கள் இருக்கிறப்ப சம்பவ இடத்திலேயே கல்லாலேயே அடிச்சிருக்கானுங்க. பொது வெளியில. கல்லாலேயே அடிச்சு ரொம்ப கொடூரமான முறையில தாக்கியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து சம்பவ இடத்திலே ஒருத்தர் வந்து சம்பவ இடத்திலே இறந்திருக்காரு. இன்னும் 2 பேர மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போன இடத்துல மருத்துவமனையில ஒரு பையன் இறந்திருக்கான். இன்னொருத்தர் வந்து ரொம்பவே தீவிர தீவிர சிகிச்சையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சீரியஸா தான் இருக்காரு, அப்படின்றது தான் நம்ம பார்த்த வரைக்கும். சரிங்களா? இதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, போதை, மது போதைன்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, ஃபுல்லா கஞ்சா. அங்க இருக்கக்கூடிய மக்கள் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கஞ்சா கஞ்சா போட்டுக்கிட்டு ரொம்ப ரகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படின்னு தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. ஏன்னா, இது எதுக்காக கஞ்சான்னு குறிப்பிட்டு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில தான் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் மா. சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. நாங்க கஞ்சா புழக்கத்த, போதை பழக்கத்த முற்றிலும் கொண்டு வந்துட்டோம். முற்றிலும் குறைச்சுட்டோம். நாங்க ஆட்சி பொறுப்புல வந்ததிலிருந்து கஞ்சா புழக்கத்தை வந்து எங்கெங்கலாம் இருக்குதோ, அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு ரொம்பவே குறைச்சுட்டோம். கஞ்சா பழக்கமே குறைஞ்சிருச்சு. கஞ்சா பழக்கம் கிடையாது. அப்படின்னு இப்ப தான் சொன்னாரு. அது சொன்னதுக்கப்புறம் தான் நெறைய அது சம்மந்தப்பட்ட மாரியே நெறைய வந்துகிட்டு இருக்கு. கஞ்சாவால வர பிரச்சனையே நெறைய வந்துகிட்டு இருக்கு. அது கஞ்சா தானா? இல்ல மது போதையில வருதான்னு தெரியல. ஆனா ஃபுல்லா எந்த வீடியோ எது பார்த்தாலும், எந்த நியூஸ் பார்த்தாலும் கஞ்சா, கஞ்சா, கஞ்சா. நியூஸ் சேனல்ஸே அததான் சொல்றாங்க. நீங்க இங்க கஞ்சாவா, மதுவான்றது பிரச்சனை இல்ல சார். நீங்க போதைப் பொருள ஒழிச்சுட்டீங்க, கஞ்சாவ ஒழிச்சுட்டீங்கன்னு சொல்லுங்க. கஞ்சாவால வர பிரச்சனைய விட, மது போதையால வர பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தோம். திருத்தணியில. திருத்தணி சார்ந்த ஒரு விஷயம் பார்த்தோம். ட்ரெயின்ல ஒரு வட இந்தியர போட்டு ரொம்ப கொடூரமான முறையில தாக்குனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தானுங்க. மனசாட்சியே இல்லாம. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு கஞ்சா இதையெல்லாம் எப்படி நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்களோ, அதே மாரி மதுவையும் கொஞ்சம் ஒழிச்சிட்டீங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்கும். ஏன்னா, இங்க மதுவால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நெறைய பேர். தமிழ்நாட்டு மக்கள் வந்து நெறைய பேர் சொல்லிட்டாங்க. மதுவ ஒழிச்சிடுங்க. ஏன்னா, நீங்க உங்க கட்சி சார்ந்தவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்காங்க. அதுக்கு நாங்க நிச்சயம் எதனா ஒரு தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அது சார்ந்து இன்னும் எதுவுமே நடக்கல. நடக்குமான்னு தெரியல. யார் வந்தா நடக்கும்னு தெரியல. ஏன்னா, மதுக்கடைகள மூடுவன்றது சாத்தியமே கிடையாது. சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி அண்ணன் தான் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அன்புமணி அண்ணன் மட்டும் தான், "நான் வந்தா முதல் கையெழுத்து மதுக்கடைகள மூடுவேன்" அப்படின்னு சொல்றாரு. சீமான் அண்ணன் வந்தா என்ன சொல்றாரு, "நாங்க மதுக்கடைகள மூடிட்டு கள்ளு கடைகள தொறந்து விடுவோம்" அப்படின்னு சொல்றாரு. எது வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இத மூட முடியுமா? முடியாதான்னு தெரியல. நிச்சயம் தமிழக மக்கள் நல்லா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இதுக்கு ஒரு தீர்வு நிச்சயம் ஒரு தீர்வு சீக்கிரமா கொண்டு வரணும். ஏன்னா எலக்ஷன் பக்கம் வந்துட்டு இருக்கு. இதுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா, நிச்சயமே ரொம்ப நல்லாருக்கும். இன்னொன்னுங்க, அத அடுத்து நம்ம என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த விஷயம். ம் நான் அது எந்த ஊருன்னு சரியா தெரியல. ஆனா நான் நியூஸ்ல தான் பார்த்தேன். ஊர் பேர் வந்து சரியா ஞாபகம் இல்ல. மறந்துட்டேன். இருளர் குடியிருப்பு பகுதியில பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். கஞ்சான்னு சொல்றாங்க. மது போதையில இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இருளர் குடியிருப்பு பகுதியில உள்ள பூந்துட்டு, நைட் டைம்ல அவங்களுடைய வாகனங்கள அடிச்சு உடைச்சுட்டு, அவங்கள ரொம்ப அச்சுறுத்தி பயம்புடுத்தியிருக்காங்க. அத தட்டி கேட்க போன ஒரு பெரியவர, பட்டா கத்தியால வெட்டிட்டு தப்பிச்சு ஓடியிருக்கானுங்க. கோழைத்தனமா பண்ணிக்கிட்டு சுத்துறானுங்க. மது போதையில என்ன பண்றேன்னு பண்ணிக்கிட்டு சுத்துறானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் உண்மையாவே அவங்க வீட்லலாம் அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா? இல்லையான்னு தெரியல. ஏன்னா, அவங்க வீட்ல யாராச்சும் பூந்து இந்த மாரி பண்ணா எவ்வளோ வருத்தமா இருக்கும், எவ்வளோ கஷ்டமா இருக்கும், எவ்வளோ கோவம் வரும். பார்க்குற நமக்கே அது இந்த விஷயத்த கேட்குற நமக்கே இவ்வளோ கோவம் வரும்போது, அவங்களுக்கு நடக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். இதெல்லாம் அவன் சுயநினைவோட இருந்தா நிச்சயம் பண்ண மாட்டான். மது போதையில, கஞ்சா போதையில இதில மட்டும் தான் பண்றானுங்க. அதனால இத சார்ந்து தமிழக அரசு ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்.
இது போன்ற விஷயங்கள தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு கண்டிப்பா வேணும். எல்லாரும் ஆதரவு அளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ரெகுலரா வீடியோ வருமான்னு தெரியல. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல தான் வீடியோ போடணும். நிச்சயம் டெய்லியும் நியூஸ் பார்க்குறேன், படிப்பேன். என்னோட குரல உரக்க சொல்லுவேன். தினந்தோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்றேன். நன்றி, வணக்கம்.